நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கரூரில் சமூக நீதி கூட்டமைப்பின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கரூர் ஜவஹர் பஜாரில் உள்ள தனியார் கூட்ட அரங்கில் சமூக நீதி கூட்டமைப்பின் ஆலோசனைக் கூட்டம் வீரப்பறை பேரவையின் தலைவர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் அகில இந்திய மருதநாயக மக்கள் கட்சியின் தலைவர் தமீம் அன்சாரி, இந்திய சோசலிச கட்சியின் தலைவர் திவாகர், மக்கள் தேசம் கட்சியின் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் கோமதி, மூவேந்தர் புலிப்படை மாவட்ட செயலாளர் காசிராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட கூட்டத்தில் தாயக மக்கள் கட்சியின் தலைவர் தமிழ்ச்செல்வன் சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பட்டியல் பழங்குடி மக்களுக்குரிய 12.50 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலத்தை மீட்டுத் தர வலியுறுத்தி தமிழ்நாடு தழுவிய அளவில் தொடர்ச்சியான வேலை திட்டங்களை முன்னெடுப்பது என்றும், கரூர் ஜவுளி தொழிலாளர்களுக்கு தினக்கூலி ரூபாய் 250 400 உயர்த்திட வலியுறுத்தல், மக்களுக்குரிய 12.50 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலத்தை மீட்டுத் தர வலியுறுத்தி தமிழ்நாடு தழுவிய அளவில் தொடர்ச்சியான வேலை திட்டங்களை முன்னெடுப்பது என்றும், ஜூலை 7ஆம் தேதி தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் பிறந்த நாளில் சென்னையில் மாநாடு நடத்துவது எனவும், கரூர் ஜவுளி தொழிலாளர்களுக்கு தினக்கூலியை ரூபாய் 250 400 உயர்த்திட வலியுறுத்தல் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. நியூஸ் 21 தமிழ்நாடு செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ்.